கார்ப்புக்கு ஃபுட்டு உண்டாகும். இது தேங்காய் புண்ணாக்கா? ஆமாம், இது தேங்காய் புண்ணாக்கு. தேங்காய் புண்ணாக்கில் கொஞ்சம் வெள்ளத்தை தொழிச்சு போட்டு வைப்போம். அடுத்து கோதுமை 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 மாவு. ஆசீர்வாத் மட்டும்தான் வரும். ஆசீர்வாத் கோதுமை மாவு. அடுத்து கணேஷ் அரிசி மாவு. ரேஷியோ வந்து எல்லாம் சொல்ல முடியாது. ரேஷியோ வந்து உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி போட்டுக்கிடுங்க. அவ்வளோக்கு மிக்ஸ் பண்ணி கிடையாது நம்ம. இது மைதா மாவு. சாதத்தை பிடிக்க வேண்டிய எவ்வளோ புட்டை காட்ட வேண்டியது இருக்குது. அது என்ன செய்யணும்னா வீட்டில் புட்டுக்கு மாவு வர மாதிரி வேற. அதுக்கு முன்னாடி வேற ஒரு சம்பவம். ஃபுட் கலர். இது ஃபுட் கலர். ஏன்னா மற்றவருக்கு மஞ்சள் கலர் டக்குன்னு வெளியில் தெரியும். கூட விரவி கொடுத்தா போதும். நம்ம போன தோப்பமே அது. நல்ல ஒரு விரவி அப்படியே என்ன ஊக்காது. தேவையான வெள்ளத்தை கலராக வேற விடுச்சு. சாவும் வரை நங்கு குத்தாங்க அவ்வளோ. கடைசி இதில் ஒரு சீக்கிரம் இருக்கு. அந்த எசன்ஸ் எடு. பைனாப்பிள். 200 ரூபாய்க்கு செலவு பண்ணி 20 ரூபாய்க்கு கூட சில நேரம் மீன் கிட்டாது. பையன் பக்கெட்டு கொண்டு வராத காரணத்தினால் இன்னைக்கு கவரில் ஓட்டு வர வேண்டியதாக இருக்குது. சூண்டக்காரில் நிறைய வந்துருக்கு இல்லையா? வர ஆட்டு ஃபேமஸ் ஆகும் இன்னைக்கு. அந்த இதுக்கு பால் தேவையில் காட்டி கொடுத்தாங்க. அப்படி வர்றதாண்ணா அண்ணன் வாயை முடிட்டு முண்டாது இருந்து எத்தனை பேர் தூக்கிட்டு வந்து நடக்குது. எத்தனை பேர் வந்தாலும் அதிக மீன் பிடிச்ச ரெக்கடமாக தான் வச்சுருக்காங்க. பேடி அதை தம்பி என்னைக்கு பக்கெட்டு கொண்டு வருவார். இன்னைக்கு என்னடான்னா அவருக்கு பக்கெட்டு கொண்டு வரது முடியாது. சின்ன மீன் நம்ம சாப்பிடும் தானே வீட்டில் அடைக்கிறதாலும் இதில்
வெளியில் இந்த ஃபிஷ் ஃபுட் வாங்கி போட்டதுக்கு பதிலாக இதே மாதிரி ரெடி பண்ணி போட்டேன்னா அவங்க மீன் ஹெல்த்தியாக இருக்கும். நான் அந்த கவரில் இருந்த எழுபது எழுது போட்டு பார்த்தது சாப்பிட்றது.